நம்மளோட பேன் கார்டு நம்மளுடைய ஃபினான்ஷியல் ப்ரொஃபைலுக்கான ஒரு ஐடென்டிட்டி ஐடி கார்டு மாதிரி அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த பேன் கார்டையும் அதனுடைய செயல்பாடுகளையும் அப்கிரேட் பண்ற விதமா பேன் 2.0 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்துக்கு அப்ரூவல் அளிச்சிருக்காங்க. நவம்பர் 26ஆம் தேதி தான் இந்த திட்டத்திற்கான அப்ரூவல் வந்திருக்குது. ஸோ இன்னும் இந்த திட்டம் நடைமுறைக்கு வரல. ஆனா நடைமுறைக்கு வரல அப்படின்னாலும் இந்த திட்டம் என்ன, இது நம்மளை எந்த விதத்தில் அஃபெக்ட் பண்ணும், இதுல இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன, நம்ம கட்டாயமா செய்ய வேண்டிய விஷயங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் டீடைல்ஸ் இன்னைக்கு வீடியோல பார்த்துடலாம். ஸோ பேன் 2.0 அப்படிங்கிற இந்த திட்டம், அதாவது பேனுடைய அடுத்த கட்ட அப்கிரேட் அப்படிங்கிற இந்த திட்டத்தின் மூலமா நமக்கு புதுசா ஒரு பேன் கார்டு கிடைக்க போகுது. ஸோ இந்த புதுசா கிடைக்கக்கூடிய பேன் கார்டுடைய பிசிக்கல் ஸ்ட்ரக்சர் ஒரு பிசிக்கல் ஃபீச்சர் என்னவா இருக்கும்னா, முக்கியமான ஒரு அம்சமா QR கோட் அதுல இருக்கும். இப்போ ஆதார் கார்டுல நமக்கு QR கோட் இருக்கு இல்லையா, அதே மாதிரி பேன் கார்டுலயும் இனிமே QR கோட் வந்து எம்பெட் பண்ணி இருக்கும். இப்படி QR கோட் எம்பெட் பண்ண பேனை யூஸ் பண்றதுனால நமக்கு சேஃப்டி ரொம்ப அதிகமாவே ஆகுது. பேன் கார்டை நம்மளுடைய பேன் கார்டை யாரும் மிஸ்யூஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் அது வழிவகுக்குது. உங்களுடைய பேன் கார்டு மிஸ்யூஸ் ஆச்சா இல்லையா, அதை எப்படியெல்லாம் மிஸ்யூஸ் பண்ணுவாங்க, மிஸ்யூஸ் ஆச்சு நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா அதை எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்ற விவரங்கள் அடங்கிய வீடியோ ஆல்ரெடி சேனல்ல இருக்கு. அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ பேன் கார்டு மிஸ்யூஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பரவலா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி வகையில நீங்க இந்த மாதிரி QR கோட் வச்சிருக்கிற பேன் கார்டை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பேன் கார்டு மிஸ்யூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஆஸ் ஆஃப் நவ் அதை மிஸ்யூஸ் பண்ண முடியாது. பேன் கார்டு சம்பந்தப்பட்ட எல்லா விதமான செயல்பாடுகளையும் ஒரு காமன் போர்ட்டலுக்கு கொண்டு வரதுக்கான திட்டம் தான் இந்த பேன் 2.0. ஸோ எல்லா விதமான செயல்பாடுகள் அப்படின்னா என்ன அப்படின்னா, புதுசா பேன் கார்டுக்கு அப்ளை பண்றது, பேன் கார்டுல திருத்தங்கள் செய்யறது, பேன் கார்டை உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் கூட லிங்க் பண்றது, பேனையும் ஆதாரையும் லிங்க் பண்றது, இந்த மாதிரி பேன் கார்டு சம்பந்தப்பட்டு நம்ம செய்யக்கூடிய பல விஷயங்கள் இருக்கு. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் அதை அப்ளை பண்றதுக்கா இருந்தாலும் சரி, அதோடைய ப்ராசஸ் நீங்க ட்ராக் பண்றதா இருந்தாலும் சரி, இது எல்லாத்தையுமே வந்து நீங்க யூனிஃபைடா ஒரே ஒரு போர்ட்டல்ல பண்ணிக்கிற மாதிரி இனிமேட்டு கொண்டு வர போறாங்க. இது பேன் 2.0 இன்னொரு அம்சம். இது எல்லாத்துக்கும் மேல பேன் கார்டுடைய செயல்பாடுகள், நம்ம கொடுக்கக்கூடிய சர்வீஸ் ரிலேட்டட் என்கொயரிஸ் ஆர் ரிக்வெஸ்ட், இது எல்லாத்தையுமே பேப்பர்லெஸ்ஸா கொண்டு வர போறாங்க. ஸோ ப்ராசஸ் மொத்தமும் பேப்பர்லெஸ் ஆகி மொத்தமாவே வந்து டிஜிட்டல்ல இது ப்ராசஸ் பண்ற மாதிரி கொண்டு வர போறாங்க. இதனால என்ன நமக்கு யூஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஜிட்டல் ப்ராசஸ் கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும். டிஜிட்டல் ப்ராசஸ் யார் வேணாலும் எங்க இருந்து வேணாலும், அதாவது வீட்ல இருந்தே உங்களுடைய கம்ஃபர்ட்ல இருந்தே நீங்க வந்து பண்ணிக்கலாம். டிஜிட்டல் ப்ராசஸ் ரொம்ப சேஃபாவும் செக்யூராவும் இருக்கும். ஃபைனல் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், டிஜிட்டல் ப்ராசஸ் ஹேசல் ஃப்ரீயா இருக்கும். ஸோ நீங்க வந்து ஏதாவது ஒரு இடத்துக்கு உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு போய் அந்த இடத்துல தான் இதை வந்து அப்ளை பண்ணி செய்யணும் அப்படின்னு வந்து கிடையாது. எல்லாமே பேப்பர்லெஸ் ஆயிடுச்சு அப்படிங்கறதுனால நீங்க ரொம்ப சிம்பிளாவும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டும் ஹேசல் ஃப்ரீயாவும் இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணிக்கலாம். இதுவும் பேன் 2.0 மிக முக்கியமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்கிரேட். ஓகே, சோ இந்த அப்கிரேட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்களே, இப்போ நான் என்ன பண்ணணும், போய் மறுபடியும் ஒரு புது பேன் கார்டுக்கு அப்ளை பண்ணணுமா, ஏற்கனவே என்கிட்ட இருக்கிற பேன் கார்டு என்ன ஆகும், இதுக்கு எவ்வளவு செலவாகும் இப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்போ நிறைய கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அதுக்கெல்லாம் நீங்க ஒண்ணுமே பதற வேணாம். ஆஸ் ஆஃப் நவ் உங்களுக்கு இந்த பேன் 2.0 அப்படின்னு சொல்லப்படுற QR கோட் பதிக்கப்பட்ட இந்த புது பேன் கார்டு, அதாவது இப்ப நான் சொல்ல அம்சங்கள் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கக்கூடிய அந்த புது பேன் கார்டை ஃப்ரீ ஆஃப் காஸ்டா இஷ்யூ பண்ணுவாங்க கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ் ஆஃப் நவ் சொல்லியிருக்காங்க. ஃபியூச்சர்ல இது மாறலாம். பட் இந்த வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்க இந்த டைம்ல உங்களுக்கு எந்த விதமான அடிஷனல் சார்ஜஸும் இல்லாம இந்த பேன் 2.0 அதாவது அப்கிரேடட் பேன் கார்டு வந்து நம்ம எல்லாருக்குமே வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நான் உடனே கட்டாயமா அப்ளை பண்ணணுமா அப்படின்னா அப்படின்னு எந்த அவசியமும் வந்து கிடையாது. உங்களுடைய பழைய பேன் கார்டு இப்போ நீங்க வச்சுட்டு இருக்க கரண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்க பேன் கார்டு will continue to work. எப்பயும் போல அது வந்து கண்டிப்பா ஒர்க் பண்ணும். நீங்க ஐடி ஃபைல் பண்ற விஷயங்கள்லயும் சரி, எங்கேயாவது போய் டெபாசிட் அக்கௌண்ட்ஸ் ஓபன் பண்றது, பேன் ஒரு அஃபிஷியல் டாக்குமெண்டா யூஸ் பண்ற எல்லா இடத்துலயும் இப்போ நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிற பேன் கார்டு கண்டிப்பா யூஸ் ஆகும். பட் இன் ஃபியூச்சர் நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி அப்கிரேடட் ஃபீச்சர்ஸ் வந்து எல்லா இடத்துலயும் வந்து பரவலா எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா விதமான ஆபீசஸ்லயும் சரி, எல்லா விதமான ப்ராசஸஸ்லயும் இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப காலப்போக்குல நீங்களும் வந்து அந்த ஓட்டத்திலேயே சேர்ந்து புதுசா உங்களுக்கான அப்கிரேடட் பேன் கார்டு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய ப்ராசஸும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கும். பட் அப்படி செய்யறோம் அப்படிங்கிறதுக்கான கட்டாயம் எதுவும் இல்லை. ரொம்ப முக்கியமா பேன் 2.0 அனௌன்ஸ் மட்டும் தான் பண்ணப்பட்டிருக்கு. அது இன்னும் நடைமுறைக்கு வரல அப்படிங்கிறதுனால இப்போதைக்கு நம்ம அவசரமா அதை பத்தி எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. சோ அதுக்கு நீங்க இமீடியட்டா போய் அப்ளை பண்ணணும், பழைய கார்டு ஒர்க் ஆகாது அப்படிங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. பட் ஃபியூச்சர்ல அப்ளை பண்ணி வச்சுக்கிறது நல்லது. அப்படியே அப்ளை பண்ணீங்கனாலும் அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் உங்களுக்கு வழங்கப்படும். அண்ட் ஃபைனலா இன்னொரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, பேன் கார்டுல நீங்கள் திருத்தங்கள் செய்வீங்க இல்லையா, இந்த மாதிரி திருத்தங்கள் லைக் டேட் ஆஃப் பர்த் இல்லைன்னா அட்ரஸ் சேஞ்ச், இந்த மாதிரி திருத்தங்கள் செய்யும் போது அந்த திருத்தங்களை 2.0 பேன் கார்டுல இனிமே ஒரு யூனிஃபைட் போர்ட்டல்ல பண்ணும்போது அதை வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் பேன் 2.0. இதை கேட்டு ஒன்றும் பதற வேணாம், இது என்னடா புதுசா இன்னொரு கார்டு, புதுசா இன்னொரு அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு பதற வேணாம். ஸோ இப்போதைக்கு எந்த அவசரமும் கிடையாது. உங்களுடைய பேன் கார்டு ஒர்க் ஆகும். பட் இன் ஃபியூச்சர் நீங்க புதுசா ஒன்று அப்ளை பண்ணி வாங்கிக்கிறது நல்லது. ஒன்ஸ் திஸ் கம்ஸ் இன்டு பிராக்டிஸ். ஆஸ் ஆஃப் நவ் இது பிராக்டிஸ்ல இல்ல. ஹோப் திஸ் ஹெல்ப்ஸ். இந்த வீடியோவை கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. ஏன்னா பேன் 2.0 அப்படின்னா என்ன, அது நமக்கு அத்தியாவசியமா தேவையா, அதனால நமக்கு என்னென்ன யூசஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமா அதை கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அதுக்கான ரிப்ளைஸ் நான் கொடுக்குறேன். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் தகவலோட நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். Until then, it's bye from Jane. நன்றி, வணக்கம்.